அனைவருக்கும் வணக்கம். 52 வார நலவாழ்வு பயணத்தினுடைய 11வது வாரம் இது. இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ஆசனம் அதோமுக சுவானாசனம், அதாவது டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக். இதுக்கு முன்னாடி ஒரு பூனை ஓய்வுலேருந்து எந்திரிக்கும் போது எப்படி தன்னுடைய உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணிக்குது அப்படிங்கிறத கேட் போஸ் பற்றி பார்த்துருக்கோம். அதே மாதிரி நம்ம நாய்களை கவனிச்சிருந்தாலும் கூட அவைகளும் ஓய்வுலேருந்து எந்திரிக்கும் போது தன்னுடைய முன்னங்கால்களை பூமியில் ஃபோமாக வச்சு ஒரு ஸ்ட்ரெச் பண்ணும். அதையே நம்ம மிமிக் பண்ணுறதுனால இதுக்கு பேர் டவுன்வர்ட் ஃபேஸிங் டாக். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம வஜ்ராசனத்தில் அமர்ந்துக்கலாம். நம்மளுடைய ஸ்பைன் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் ஆகிருக்கு. இப்போது நம்ம கைகளை முன்னாடி பரப்பி பாலாசனத்துக்கு வரலாம். இந்த நிலையில் நம்ம கைகளை ஃபர்மாக நம்மளுடைய ஷோல்டர் லெவல்லையே வைக்க போகிறோம். எப்பயுமே கைகளை ஊண்டி செய்யக்கூடிய ஆசனங்களுக்கு கைகளை நல்லா விரித்து ஸ்ட்ராங்காக எல்லா விரலும் கீழே சமமான அழுத்தத்தோடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்மளுடைய கால்களை மெதுவாக ஊண்டி வைக்கிறோம். இப்போ கால்களை நம்ம இப்படி வைக்கலை, கீழே தரையில் பதிச்சு வைக்க போகிறோம். முழங்கால் நேராக இருக்கணும். இயல்பான மூச்சு. இந்த ஆசனம் செய்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் பார்த்தோம்னா, நம்மளுடைய ஷோல்டரும் நம்மளுடைய ஸ்பைன் முதுகு தண்டுவடமும் நல்லா இழுக்கப்படுறதுனால நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதே போல் நம்மளுடைய கால் பகுதியில் இருக்கக்கூடிய சதைகளும் நரம்புகளும் கூட இந்த ஆசனம் செய்யும்போது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அதனால் என்டையர் பாடி ஒரு நல்ல ரிலாக்ஸேஷன் கிடச்சி பெயின் இல்லாமல் நம்ம ஃப்ளெக்சிபிளாக ஆகிறத ஃபீல் பண்ண முடியும். செய்து பாருங்கள்.